ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 3 verse 18, மனிதனை சபித்த பொழுதுதான் இந்த முள்ளை குறித்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். when the Lord was cursing the man and he was speaking about the thorns, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ அதுல உனக்கு முள்ளும் குறுங்கும் அந்த மோசமான நெரிஞ்சில்கள் தான் உனக்கு முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that thorns also and thistles shall bring forth you. சாபத்தினுடைய ஒரு அடையாளம் தான் முள்ளு. The token for the curse is thorn. நாம ஊழியம் செய்றோம், நாம விசுவாசியா இருக்கிறோம், நம்ம மேல சில சாபங்கள் இருக்குதாங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும். We are doing the ministry and we are believers and we have to check either any curses is found in us. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னால நம்ம மேல சாபம் இருக்கலாம். Before we comes into the salvation of Jesus and we may have curses upon us. அந்த சாபங்களை இயேசு சிலுவையில முடிச்சிடுறார். And the Lord abolished all the curses on cross. சரியான ஞானஸ்நானம், சரியான ரட்சிப்பு, சரியான அபிஷேகம் சாபத்தை முறிச்சிருது. Right water baptism and right salvation and right anointing is breaking away all your thorns. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம மேல சாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. And before we are saved and there are some chances for us to have the curses upon us. ஒருவேளை நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நிமித்தம், Sometimes because of the sins of நம்முடைய the பெற்றோர்களுடைய ancestors, பாவங்கள் நிமித்தம், because of the sins of the parents, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நாம் செஞ்ச தவறுகள் நிமித்தம், and because of the errors and blunders that were committed before we are saved. நம்ம மேல சாபங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. And there are some chances for the curses to be upon us. அப்படி ஒண்ணுமே இல்லாட்டாலும் நம்ம சபிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறோம். Even we don't have all such curses and we are living on the cursed earth. அப்படிங்கும்போது நாமும் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான். If so, and we are also the cursed group. ஆனால் But ரட்சிக்கப்பட்ட பின்பு after we are saved, நம்முடைய ரட்சிப்பில், நம்முடைய ஞானஸ்நானத்தில், நம்முடைய அபிஷேகத்துல சாபங்கள் முறிக்கப்படுகிறது. in our salvation, in our water baptism, in anointing, our curses are abolished or removed. ஆனா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு வந்துட்டோம், இவ்வளவு நாள் ஆயிட்டோம், இப்ப நம்ம மேல சாபம் இருக்குமா? And we are saved and we have come to the salvation, we are anointed, and will the curses will remain upon us? நல்லா புரிஞ்சுக்கணும். Understand when? என்னைக்கு நீ சரியா ரட்சிக்கப்பட்டயோ அன்னைக்கு உன் சாபம் 100% அவுட். When you are saved properly and that is 100% your curses are removed. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில புத்தகங்கள்ல இருக்கும், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நீ இன்னொரு 40 வருஷம் கூட இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின்படி நமக்காக அவர் சாபம் ஆகினார். In book of Galatians chapter 3 and he became cursed for our sake. அப்ப முடிஞ்சு போயிடுச்சு அது. And the thorns are சரி, அப்ப இப்ப விசுவாசி இப்ப எப்படி சபிக்கப்படுறான்? And how the believers are becoming cursed? அதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. And there is a great history behind it. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு சர்வீஸ்க்கு நீ போகலன்னா ஒரு சாபம் வந்து உன் மேல ஒட்டிக்கும். If you attend not the service and the curse will come upon you. நீ இந்த மார்க்கத்துல இருந்துட்டு மத்தவனுக்கு துன்பப்படுத்தினா, அவன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டானே, இவன் விளங்குவானா அப்படின்னா அந்த சாபம் உன் மேல வந்து என்ன செய்யும்? பலிக்கும். Staying in this religion and if you are persecuting any people and the curse that he was giving and will come and prosper upon you. ஒருத்தன் வியாதிப்பட்டானா நீ அவனை போய் பார்க்கலன்னா அது ஒரு சாபம். அந்த சாபம் உன் மேல வரும்னு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். If you became sick, a person is becoming sick and if you are not visiting him and the curse will fall upon you, you can read this book of Matthew chapter 25. இடது பக்கத்தில் நிக்கிற வெள்ளாடுகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். அவங்க யாரு? வியாதியா இருந்த பார்க்காதவங்க, பசியா இருந்து பசிக்கு ஆகாரம் கொடுக்காதவங்க, தண்ணி கிடைக்கும்போது தண்ணி கொடுக்காதவன், இவெல்லாம் யாரு? சபிக்கப்பட்டவன். Looking unto the water and he was telling that they that given not the water and they are the cursed. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தெய்வீகமாக வாழாத பட்சத்துல, சில காரியங்களை செய்யாத பட்சத்துல நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். After coming to the salvation, when we are not doing certain things in our life and we become the cursed. மத்தேயு 25:41 நீங்க இத பார்க்க முடியும். And you can read in book of Matthew chapter 25 verse 41. இவர்கள் இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள். And they that right to stand on the left hand. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு. அப்ப இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களையும் பேசுறாரு. And looking unto them and he calling them ye cursed. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, எப்ப தாகமா இருந்தீங்க, எப்ப காவல்ல இருந்தீங்க, எப்ப வியாதியா இருந்தீங்க, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. And they were asking, we knew not, and when we were stranger and naked and clothed with thee and we knew not. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? And Jesus replied, இந்த சிறியர்ல ஒருத்தன் கஷ்டப்படும்போது நான் தான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றார். And he was answering that when they were among you a little was hunger. அப்ப இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ உதவி செய்ய வேண்டிய நேரத்துல உதவி செய்யலன்னா நீ சபிக்கப்பட்டவன். After coming to this way and the time where we need to help and if you did not help them and you are a cursed. அநியாயமா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு அநியாயமான ஒவ்வொரு செயல்களுக்கும் பிரதிவினை உண்டு. And justly when you are coming to this religion, if you are not doing and there is a reward for it. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பு சாபத்துக்கு உட்படக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கு. After getting saved in this religion and there are some of the chances or there are some of the incidents that be happening us to come inside the curse. அது உனக்கு
ஒரு முள்ளு மாதிரி வந்து நிக்கும். And that will come and stand before you as a thorn. நீ செய்கிற வினைன்னா செய்வன செய்ய வேண்டாம், நீ செஞ்ச வினை தான் உனக்கு வினையா வரும். The action that you don't doing it will not be an evil, that action that you have done will become an evil to you. தமிழ்ல சொல்லுவான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். And that which you are doing in the fourth time, it will come and prosper in the daytimes. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. For every action there is an equal ஒவ்வொரு reaction. கெமிக்கலுக்கும் என்ன உண்டு? ஒரு ரியாக்ஷன் உண்டு. For every action there is an equal reaction. நீங்க ஒருவேளை நான் சொந்தக்காரனை பார்க்க போனா அங்க போனா இங்க போனா இத போனா அத போனான்னு சொல்லிட்டு சர்வீஸ கட் பண்ணிடுவேன். ஆனா ஒரு சாபம் வந்து உன் மேல பாயிண்ட் பண்ணி உட்கார்ந்துங்க. You may come and telling that I am going to attend the ceremonies of the relatives or functions, and the curse will come and fall upon you. அதுக்கு தான் சபை கூடுதல நீ விட்றாதன்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் முன்னால வந்து எல்லாரும் உட்கார்ந்து உங்க முகத்தை பார்க்கணும்னு இல்ல, தேவன் உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. So we are telling you that you have to come and gather up in the church, and you should not leave it, and you do not have to look into your face. பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்தவர் சபைக்குள்ள வருவாரு. And at the cool of the daytime, and he will come in the church. நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்திருக்கியான்னு, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு பாப்பாரு. And he will look unto you at the place where you are sitting and have your sit, and he will check whether you are sitting down. நீ வீட்ல உட்கார்ந்திருந்தேனா, சொந்தக்காரன் வீட்ல போய் உட்கார்ந்திருந்தேனா, கல்யாண வீட்ல உட்கார்ந்திருந்தேனா, சடங்கு வீட்ல உட்கார்ந்திருந்தேனா என்ன பிரயோஜனம்? If you sat in the rituals or ceremony places or any other festivals or in functions, and what is the use of you? அதுக்கு தான் சொல்றேன் சபை கூடுதல விட்றாத. And that's what we are telling, and that should not leave the gathering எங்க சுத்தனாலும் எங்க போய் உட்கார்ந்திரு. And wherever you may be, and must sit in the service. அவசியமா நீ போக வேண்டியிருக்கும், நீ அங்க போனாலும் அங்க தேவ சமூகத்துல உட்காரு. If urgently you need to go to the place, and you must sit in the presence of God at right பூமி time. எங்கும் உலாவுகிற கண்கள் உன்னை பார்க்கட்டும். And he that looking towards the whole world, and he watches over you. பிசாசு சொல்லுவான், பாத்தீங்களா ஆண்டவரே இன்னைக்கு சர்வீஸ்க்கு அவன் போகலம்மா. And he will tell, and Satan looking unto God, he says that he was not attending the நீங்க service. நினைக்கிற மாதிரி உங்க பின்னால உள்ள பிசாசு சும்மா இருக்கவே மாட்டான். And don't think that he will not follow you, so it's a simple wink. நீ 4 மணிக்கு எழும்ப மாட்ட, அவன் 4:01க்கு யார்ட்ட போய் சொல்லுவான்? எங்க போய் சொல்லுவான்? அவங்க ஆள் தூங்கிட்டான் அப்படிமா. You will not wake up by 4 o'clock, and he will complain to God for 4:01 that he did not wake up today. வெளிப்படுத்தல் 12:10 சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறவன். 24 hours உன்னைய பத்தி பாயிண்ட் கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Revelation chapter 15 verse 10 says that, and he is the accuser, and he was making and accusing of your day and night. உங்க ஆள் இன்னைக்கு கூட்டத்துக்கு போகல, And he did not attend the meeting, உங்க ஆள் ஜெபத்துக்கு எழும்பல, and he did not wake up for the prayer. இன்னைக்கு உங்க ஆள் வீட்ல பயங்கரமா சண்டை நடக்குது, And there was a quarreling in the house, அடிச்சிட்டாங்க. and because they were quarreled and fought. நீ போய் சொல்ல வேண்டாம். You don't want to tell. யார் சொல்லிட்டே இருப்பா? And who will tell this? அங்க ஒருத்தன் பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான், கார்டு பஞ்சுக்கு பண்ணிட்டே இருப்பான். And there is a one, he will punch the card all the times. இதுதான் உண்மையான நிலவரம் பிரியமானவர்களே. And this is a true state, beloved. அதனால தான் நான் சொல்றேன், சாபத்தை நீயா விலை கொடுத்து வாங்கிடாத. So I am telling that you should not purchase with praises curse upon you. சமயம் வாய்த்தா சாபங்கள் என்னங்கறத பின்னால பார்க்கலாம். If season comes, then I will tell you what are the curses. சாபம் ஒரு முள். A curse is a thorn. அது உனக்குள்ளேயே முள்ளை விளைய வச்சிரும். It will make to fertilize this thorn and see you. ஒரு முள்ளை அல்ல, Not a single thorn. உனக்குள்ளேயே முள் விளைய ஆரம்பிச்சிரும். And the thorns will split in you. முள்களை உனக்குள் முளைப்பிக்கும். And it will bring the thorn forth in you. அதுக்கு பிறகு நீயே முள்ளா மாறிடுவ. Then after you will become a thorn. உன் புருஷன் உனக்கு முள்ளா இருக்க மாட்டான், நீ அவனுக்கு முள்ளா மாறிடுவ. The husband will not be a thorn to you, and you will become a thorn to your husband. இப்போ ஒரு வீட்ல புருஷனும் முள்ளு மனைவி முள்ளுன்னு என்ன எப்படி இருக்கும் அந்த வீடு? In a house, if a husband and wife both are thorns, and how the family இதுல will be. நடுவுல மாட்டிக்கிட்ட பிள்ளை செத்தான். And his children with among them will be it's over. இல்ல பிள்ளைகள் எல்லாம் ஆணும் பொண்ணு எல்லாம் முள்ளு நடுவுல மாட்டிக்கிட்ட பெற்றோர் செத்தான். And the boy and girl child in the house, and they were found inside, and they become a thorns to them. இந்த வியாதி ஒரு முள். The sickness is a thorn. இந்த முள்ள கர்த்தர் இன்றைக்கு புடுங்கணும். Today the Lord have to pluck out this thorn. உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த வியாதி இருக்கு? How in among you, how many are having the sickness? வியாதிங்கும்போது அதுக்கு பல தன்மைகள் இருக்கு. When I tell about sickness, and there are many natures for it. சில வியாதி வந்து டெய்லி ஒரு சிலரை விசிட் பண்ணுதுங்க. And some sickness and visit them every day. ஒரு சில வியாதி வந்து கிளைமேட்ல மட்டும் வந்து விசிட் பண்ணும். And for some sicknesses, and they will look into them only the climate. ஒரு சிலருக்கு வீட பெருக்கிட்டா வியாதி வந்துரும். And for some, if they build the house, and they will visit the sickness. அப்படிதானே? உண்மை, நான் பரியாசத்துக்கு சொல்லல, நிலவரத்தை சொல்றேன். ஒரு நாள் வீட்டை பெருக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வீட்டை சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஆள் என்னது? இவங்க ஃபேக்ட். I am not mocking you. One day if you sweep your house, and another day you will become ill, and you will suffer with the sickness. கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ண முடியாது. And they could not do hard work. வெயில்ல போக முடியாது. And they could not go in பனியில sun. போக முடியாது. And they could not go in the snow. கொஞ்சம் வேலை செய்ய முடியாது. And they could not do the hard work. ஒரு நாள் விழிச்சிருக்க முடியாது. And they could not watch for a ஒரு நாள் உபவாசம், ஒரு நேரம் உபவாசம் எடுக்க And முடியாது. they cannot take fasting one time. காமன் நேரம் முழங்கால் போட முடியாது. And they cannot bend their knees for 15 minutes. ஒரு பவனிக்கு போக முடியாது. And they cannot attend a procession. இன்னைக்குள்ள நிலவரம் என்ன? நம்முடைய நிலவரம் And what is our present state today? சிக் இல்லன்னா என்னது? வீக். And we are sick or weak. இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்டைலா சொல்றது என்னது? வீக். Very easily or very stylily we are telling that we are weak. வீக் கூடும்போது அதுக்கு பேர் என்னது? சிக். And when you are increasing, it is called a sick. 2-3 பலவீனம் ஜானிச்சுனா நீ யாரா மாறிடுவ?
வியாதியஸ்தனாய் மாறி விடுவாய். When 2 or 3 times comes and you become a sick person. அதனால முதலாவது இந்த முள்ளு பிடுங்கணும். So first of all, and this thorns must be இந்த cut முள்ள out. வச்சுக்கிட்டு தான் பிசாசு எல்லா ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். Keeping this thorn and Satan is pricking every believers and saints of God. ஏதாவது ஒரு விதத்துல அவனை காயப்படுத்தணும், அது அவனுடைய நோக்கம். It is his purpose to prick him and wound him in any part. இதுக்கு அவன் காரணம் சொல்றான். And he is telling a reason behind this. ரெண்டு காரணங்களை பவுல் பேசுகிறார். And Paul is speaking two reasons. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. That I should not exalt myself. இந்த முள்ளுக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டான். And he identified the reason behind the thorn. இது எப்படி தேவன் நமக்கு அனுமதிச்சாருன்னு யோசிச்சு பார்க்கறான். And you think and see and how the Lord admitted to him. கடைசில அவன் சொல்றான், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த சாத்தான் உள்ள வந்துட்டான். At last he says that, and lest I should not exalt above my measure, and he came inside me. எனக்கு கிடைச்ச பிரசங்கம், கிருபை, வல்லமை, வரங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் இவைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த வல்லமை என்னோடு போராடுகிறது. All the sermons and truths and doctrines and abundance of the revelation that I should have upon me, that I should not exalt me, and this thorn is pricking me. அப்ப முள்ளு வந்து ஒரு என்னது ஒரு ஸ்பீட் பிரேக். So thorn is a speed break. நீ போற வேகத்துல ஸ்லோ பண்ணு, நீ உன்னைய உயர்த்தாதங்கிறதுக்கு எதை கொடுக்கறாரு? ஒரு முள்ள கொடுக்கறாரு. And the speed that you take that will slow you down, and he was giving you thorns. ஸ்பீட் பிரேக் கொடுத்தா பரவாயில்லை, சாகிறதுக்கு கொடுத்துற கூடாது. And if he was given speed break doesn't matter, and it should not make you to die. நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் வேகமா மனைவியோடு போயிட்டு இருந்தாரு. And one day I was traveling, I was seeing a husband was going with wife. குழந்தை அந்த வண்டியில இருந்துச்சு. And the child was sitting in அது நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். And it was 9 to 9:30. நானு என் வண்டியை தாண்டி தான் அவர் போறாரு. And crossing my vehicle and they were moving. அவன் ஒரு அவிசுவாசி. And he was an unbeliever. நல்ல ஸ்பீட்ல போகும்போது அவன் ஸ்பீட் பிரேக்கை கவனிக்கவே இல்லை. And when he was going in full speed and he did not listen the speed breaker. இவன் பாட்டுக்கு ஏறி குதிச்சிட்டான். And he jumped over it. இவன் ஏறி குதிச்சிட்டானா வைஃப் கீழே குதிச்சிருச்சு. And the wife fall down. கால்லாம் பின்னி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. And her legs were scattered and they were gone away. அவன் வண்டியில இருந்துட்டு சரி எழும்பு, சரி எழும்புங்க. அவன் எங்க எழும்புவா? And from the vehicle he was calling, you can get up. திருப்பி வந்து அவன் இறங்கி வந்து தூக்கி கடைசில என் கார்ல நான் ஏத்தி கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு போனேன். Then he gone down and I have made her to come in my house in Chaka. I dropped her in the house. திருப்பி போய் அவங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. Then after they carried her to hospital. ஸ்பீட் பிரேக் உன்னுடைய பரிசுத்தத்துக்காக இருக்கணுமே தவிர உன்னுடைய தெய்வீகத்துக்காக இருக்கணுமே தவிர இந்த முள்ளு வந்தது உன்னுடைய வீழ்ச்சிக்காக இருக்க கூடாது. The speed breaker must be for your divineness or holiness and should not be a falling. இரண்டாவது இந்த முள்ளு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கர வேதனையை கொடுத்தது. Secondly, this thorns gave great pain to Jesus. அவருடைய தலையில உள்ள ரத்தம் போனதுக்கு காரணம் இந்த முள் முடிதான். The reason for all his blood in the head was gone away is the reason of the thorns. உடம்பெல்லாம் அடி விழுந்துச்சு, ஆனா தலையில இருந்து முள்ளு தான் கிழிச்சு ரத்தத்தை வெளியே எடுத்தது. And he got the whole beatings on the body, but the thorns in his crown of thorns in his head and make all his blood to come out. அந்த அளவு அது குத்தினது. And to that extent it pricked him. இந்த முள்ளுகள் வேதனையினுடைய ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம். And this thorns is one part of this pain. இந்த முள்ளுகளுடைய அடுத்த தாக்குதல் என்ன? And what is the next attack of this thorn? ஒன்னு வியாதியை உண்டாக்குவது, one is bring மற்றொன்று உன்னுடைய மனதை வேதனைப்படுத்துவது, or others may grieve your heart. இரண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர விடாம இந்த முள்ளுகள் வந்து அப்படியே நெருக்கிடும். Secondly, and you should not grow in your spiritual life, and the thorns will come and subject you. அது எப்படினா பிரசங்கத்தை கேட்கும்போது சூப்பர்மிங்க, வெளிய போன உடனே டூப்பர் ஆயிடுவீங்க. Hearing the sermon you may tell it was superb, but going out and may vanish away. ஒரு யூத் கேம்ப்ல ஒரு பையன் கேட்டான், யூத் கேம்ப்ல இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே செயிண்டா இருக்கிறேன், கேம்பஸ் விட்டு ரூம்ல விட்டு வெளிய போனா நான் யாரா மாறிடுறேன், பாவியா இருக்கேன் அப்படினா எப்படி 24 hours அங்க இருந்து சொன்னா உன்னை ஜிப்பா போட மாட்டேங்கறியே? And during youth meeting and he was saying that I was so full speed and was so hot when I was staying here, but I will go out, I am gone away, and what's the reason behind it? இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இந்த முள்ளுகளுடைய தன்மை என்னன்னா, வசனத்தை கேட்கும்போது இன்ட்ரஸ்டா இருக்கும். அந்த வசனத்தை நீங்க செயல்படுத்தும்போது இது வளர்ந்து அப்படியே நெருக்கும் உன்னைய பிடிச்சு. And when we are hearing the sermon and it is so interesting to you, when the thorns are spring forth and it is growing and it will come and subject over you. இந்த முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட தன்மையை 3 சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். And we can see the 3 gospels and how it was sown among the thorns. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். We are reading in book of Matthew chapter 3. மார்க் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். In Mark chapter 4. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். In Luke chapter 8. இந்த ஒவ்வொன்றிலும் பார்க்கும் பொழுது இந்த முள் வளர்ந்து நெருக்குகிறது. In all the 3 gospels and we can see and this thorn is growing and it is subjecting them. இந்த இடத்துல முள்ளுகள் என்று இயேசு சொன்ன காரியங்கள் என்ன? And what is the thing or what are the things he speak about the thorns? முள்ளுள்ள இடங்களிலே விதை விதைக்கப்படுகிறது. And the seeds are sown among the thorns. அந்த முள்ளு வளருது, விதையும் வளருது. And the thorn and the seeds are growing. அந்த செடி வளர்ந்து போது இந்த முள்ளு என்ன செஞ்சது? அத நல்லா வளர விடாம நெருக்குது.
And when the plants are growing and the thorns is not allowing them to grow well. நீங்க கூட இப்ப நம்ம காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஒன்னு ரெண்டு தென்னை மரம் வளராமே நிக்கும். And we can see in the compound and some 2 or 3 coconut trees were not grown. Yeah. Why? மத்த மரம் வளர்ந்துருச்சு, இத வளர விடாது. Other trees grown and it was not allowing the coconut tree. அதுபோல இந்த முள்ளு வளர்ந்துட்டா வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. When the thorns are growing and you cannot live the word according to the word of God. மத்தேயு 13:22 இந்த முள்ளுகள் ரெண்டு முள்ளுகளை குறித்து பார்க்கிறோம். And we can read about book of Matthew chapter 13 verse 22 about the thorns which is growing. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பெலனற்று போவான். அந்த முள்ளுகள் என்னது? இந்த வசனத்தை நெருக்கிற முள்ளு என்னது? உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். And what is choking the word of God? It is care of this world and deceitful of riches. முள்ளுனா பக்கத்து வீட்டுக்காரி கூட வேலை பார்க்கறவன் அப்படிலாம் நினைச்சிராதீங்க. அதெல்லாம் ஒரு முள்ளு. இன்னொரு முள்ளு உலக கவலை ஒரு முள்ளு. And don't think the thorns or your neighbors or they that are pricking you, and these are the cares of the world. உனக்கு பணம் வசதி எல்லாம் கொடுத்துட்டார் பாரு, நீ அதுக்குள்ளேயே முழுகுறிய. ஐஸ்வரியத்தின் மயக்கம் அது ஒரு முள்ளு. The Lord has given you all luxuriousness and money and everything, and these are all the deceitfulness of your riches. இந்த முள்ளெல்லாம் ரொம்ப டெக்னிக்கா குத்தும். And this the thorns will prick us. இது வெளிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியாது? வெளிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியாது? முள்ளு மாதிரி தெரியவே தெரியாது. When you see outside and it will not be seen like a thorn to you. ஆனா சரியா குத்த வேண்டிய இடத்துல குத்திடும். But the place where it shall prick it will prick you. இந்த உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தின்படி வாழ விடாமல் உன்னை நெருக்குகிற முள்ளுகள். And these are the thorns that when you hear it, that is care of this world and deceitful of riches is choking you, that choking the word of God that should not live according to the word. இப்ப நீங்க பாருங்க, உங்க வீட்ல முள்ளு இருக்கா, உனக்குள்ள முள்ளு இருக்கான்னு பாருங்க. And check and see whether the thorns in you or in your house. கர்த்தர் உனக்கு பணம் கொடுப்பாரு. The Lord will give you money. வண்டி கொடுப்பாரு. And he will give you vehicle. வீடு கொடுப்பாரு. He give you house. தேவைகள் எல்லாம் கொடுப்பாரு. He gives all your supply. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். And the evidence will give the riches. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. The Lord who giveth you and ஆனா நீ அதுல மயங்கிட்ட, அதுதான் உனக்கு முள்ளு. But when you faint in all this and that become a thorn to you. ஐஸ்வரியத்தின் மயக்கம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கிடும் முள்ளு போல. This deceitfulness of riches and will come and choke your spiritual life. ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெய்வம் கொடுக்கிறது இல்ல. For some the Lord have given the thorns. அந்த கவலையிலேயே அது ஒரு முள்ளு. And with this burden and this is the thorns to them. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை உன்னால என்ன செய்ய முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. When the cares are increasing and you could not increase the meat or increase the meat. என்னடா இது இப்படியும் போக விட மாட்டேங்கிறாரு, இப்படியும் போக விட மாட்டேங்கிறாருங்கறீங்களா? You are telling that and he is not making it to go this way and that way. வறுமையும் முள்ளுங்கற, வசதியும் முள்ளுங்கற, அப்ப நான் எங்க தான் போறது? Poverty is thorn and riches is also thorn, and where I can go? வறுமை ஒரு முள்ளு, உலக கவலை ஒரு முள்ளு. ரைட், சரி விடு. அப்ப ஆசீர்வாதத்தை கொடு. அது போனா ஆசீர்வாதம் கிடைக்கிறது தப்பு கிடையாது. அதுல மயங்கற பாரு, அதுதான் முள்ளு. Receiving the blessing, that doesn't matter that you faint in it and that has become a thorn to you. இப்ப எந்த முள்ளெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. Check what are the thorns is found in you. வியாதி முள்ளு இருக்கா? Is there a sickness thorn? ஏதாவது மன வேதனை இருக்கா? Or do you having depression in உலக mind? கவலை இருக்கா? Or do you have the care of this இல்ல world? ஐஸ்வரியத்தின் மயக்கம் Or இருக்கா? do you have the deceitfulness of riches? நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மார்க்கத்துல வந்தா ரெண்டு பகுதி இருக்கும். பயங்கர போராட்டமா இருக்கும், பயங்கர செழிப்பு இருக்கும். எல்லாத்துலயும் பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு உனக்கு என்ன செய்யணும்? பிராக்டீஸ் இருக்கணும். Understand well after coming to this way and you will have the struggle for life or you have the problems and you will have the riches of life and you must know to balance and both the state of life. இந்த தெருவுல பிள்ளைகளை கயிறுல நடக்க விடுறான் பாருங்க. And you can see in the streets and they have rope among children. ஒரு கம்பு நட்டி கயிறு கட்டி அது மேல எது நடத்துவான்? ஒரு பொன் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நடக்க விடுவான். And they have the two sticks and tie the rope in it and make the children. கயித்துல நடக்கும், கயித்துல நடக்கும். And they were walking in the rope. எப்படி இருக்கும்? How it would be? அடுத்து செருப்பு போட்டு நடக்கும். And they will have used the slipper to walk. அந்த கயித்துல இவ்வளவு சைஸ் கயித்துல செருப்பு போட்டு நடக்கும். நம்ம ஆளுங்க சும்மா நடந்து வரும்போதே கால் ஒடிஞ்சிச்சு ஜெபின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு செருப்பு போட்டா திருப்பி கால் ஒடியாம கை ஒடியாம என்ன ஒடியும்? And the small size rope and they were using the slipper to move around this rope and how they would walk. அந்த பிள்ளை செருப்பு போட்டு கயித்துல நடக்கும். And they were walking on the rope with slippers. கையில என்ன இருக்கும்? ஒரு கம்பு இருக்கும். அதுலதான் அது என்ன செய்யுது? தன்னை பேலன்ஸ் பண்ணுது. And there will be stick in his hand and only with the stick they are balancing. பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில வந்தா உனக்கு வறுமை வரும், அதுல நீ பேலன்ஸ் பண்ணணும். வசதி வரும், அதுலயும் நீ பேலன்ஸ் பண்ணணும். When you come to this Pentecostal life and you will get this poverty, you must balance, and you will get riches, you must balance that also. நீ பட்டுன்னு வறுமையில போய் குப்புற விழுந்துற கூடாது, வசதியில போய் குப்புற விழுந்துற கூடாது. And you should not fall down in riches and in poverty.
நல்லா கவனிச்சுக்கங்க சத்தியத்தை. And understand the truth well. உனக்கு முள்ளுன்னு சொன்ன உடனே நீ என்னவோ நினைச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வியாதியில படுத்திருக்கவனுக்கு முள்ளு கொடுத்திருக்காருன்னு உன் கையில இருக்கு அந்த முள்ளு. When you are telling about the thorns, don't think that some are sickness or they are having the thorns. The thorns are vested in your hands. இத மார்க் எப்படி பேசுறாரு? And how the Mark is speaking about the thorns? மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த முள்ளை எப்படி அவர் சொல்றாரு? Mark chapter 4 verse 18 and how he is speaking about the thorns. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. And he is giving another extra point and the lust of other things entering in. அதாவது இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு அங்க இருக்காரு, மார்க் அங்க இருக்காரு, லூக்கா எல்லாம் இருக்காங்க. ஒன்னு அறகுறையா கேட்டதெல்லாம் பாதி எழுதுது, பாதி முழுசு எழுதுது. When Jesus was telling these words in Matthew, Mark and Luke and they are all having together and they are having it according to the knowledge and they were writing upon this page. இப்போ மார்க் தான் சுவிசேஷத்துல பேஸ். And the Mark and he is the base or the foundation of நாலு the gospel. சுவிசேஷத்துல அஸ்திபாரம் போல சொல்ற பாயிண்ட்கள் அதிகாரம் கம்மியா இருந்தாலும் மார்க் சொல்றதா என்னது ஆணித்தரமானது. And the chapters are limited but what the Mark is telling and it was so correct and he was the foundation for all the உலக gospels. கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் மற்ற எல்லாவற்றைகளை குறித்ததான இச்சை. Cares of this world and deceitfulness of riches and lust of other things that is entering in. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள இச்சை வந்துருச்சுனா அது ஒரு முள்ளு அவனுடைய பலூனை பட்டுன்னு உடைச்சிரும். If the lust enters into a spiritual man and it is a thorn and it will come and break his life. அவனுடைய தெய்வீகம் என்கிற பலூனை ஒரே செகண்ட்ல டப்புன்னு உடைச்சிரும். And it will break away the strength of his divineness in him in a second. அவன் காப்பாத்தி வச்சிருக்கிற பரிசுத்தத்தை உடைச்சிரும். And it will break away the holiness that he has preserved till now. அவன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற பிரதிஷ்டையை உடைச்சு விட்டுரும். And it will cut off the consecration of standing it now. அதனால தான் இந்த முள்ள நீ கவனமா பார்க்கணும் எந்த முள்ளு குத்துதுன்னு. So you have to watch carefully and what thorns are pricking you. வியாதி என்கிற முள்ளா, Is the sickness thorns? மன போராட்டம் என்கிற முள்ளா, Or is the thorns of the depression of உலக mind? கவலை என்கிற முள்ளா, And it is a thorn of the care of this world? ஐஸ்வரியத்தின் மயக்கம் என்ற முள்ளா, Or it is a thorn of this deceitfulness of the இல்லாவிட்டால் world? இச்சை என்கிற முள்ளா. Or it is a thorn of lust? இந்த முள்ளு குத்தும் போதுதான் நீ மரணத்தை நோக்கி போகிறாய். When this thorn is pricking and you are passing towards the death. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And this lust conceive and bring forth the sin. பாவம் பூரணமடையும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். When the sin is perfected and it brings death and we can see in book of James chapter 1. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what we understand from this. இச்சை தான் தொடக்கம். And this lust is the இந்த beginning. முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னா உனக்குள்ள பாவம் வந்துரும். When this thorn prick you and the sin enters you. இந்த பாவத்தை நீ சரியா புடுங்கலனா அது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். When you pluck not the thorns in properly or sin properly and it brings death in you. அதனால தான் மற்ற எந்த காரியங்களை குறித்த இச்சை உன்னை நெருக்கும். So that is what in the matters that the lust may come and choke you. இத லூக்கா எப்படி எழுதுகிறாரு? And how Luke have written this? லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And book of Luke chapter 8 verse 14. நான் என் சவுண்ட கூட்றேன்னா நீங்க யாரோ தூங்குறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? டென்ஷன் ஆகுறேன்னு அர்த்தம். சவுண்ட கூட்டுவேன் அப்படியாவது நீ எழும்பிரு அப்படினு. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு சிற்றின்பங்கள் ஒரு முள்ளு. Pleasures of this life is a thorn. அது என்ன சிற்றின்பம்? And what the pleasures are? சிற்றின்பம்னா என்ன அர்த்தம்? And what is the pleasure? இன்பம், சிற்றின்பம், பேரின்பம் இப்படிலாம் நீங்க பைபிள்ல பார்க்கலாம், உலகத்திலயும் பார்க்கலாம். And you can see joy and exceeding joy and this pleasure in this world. இந்த சிற்றின்பத்துக்கு ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்குன்னா, And one explanation for this pleasure and how it is given. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்கிறவர்கள். And they that live the single day life as a pleasurable life. ஒரு நாள் தானங்க, ஒரு நாள்னா பரவாயில்ல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்க இவங்க எல்லாம் உல்லாச வாழ்க்கை வாழுகிறவர்கள். And one day it doesn't matter and they were living in the pleasurable life. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Peter chapter 2 verse 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஒரு நாள் வாழ்வில இன்பமா இருக்கிறது தான் சிற்றின்பம். கொஞ்ச நேரத்துக்காக, சில நிமிடங்களுக்காக, சில மணி நேரங்களுக்காக, சில மனிதர்களுக்காக இன்பம்க்கு இடம் கொடுக்கறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். And giving room for joy for a second, for a minute and for the pleasures of the enjoying the pleasures with men for a while, and that is the thing that you are giving pleasure for the daytime. இது ஒரு முள்ளு. And this is a thorn. இது உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு முள்ளுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. You know not about this and you may think that it is a struggle of the devil, but this is a thorn. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுவது. And they count it a pleasure to riot in the daytime. ஒரு சகோதரன் நமக்கு விசுவாசியா இருந்தாரு. A believer, a particular big brother was அவர் a வந்து believer. BSFல கமாண்டரா இருந்தாரு. And he was in a commander in BSF. அவர் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. And he retired from the job and he was settled here. நல்ல மனுஷன்.
and was a good person. சபையில ஒரு பிரச்சனைனா நிப்பான் மனுஷன். In any problem in the church and he will stand in the church. பாட்டெல்லாம் படிக்கும்போது அப்படியே இந்த நம்மள மாதிரி சும்மா அப்படியே பேக்கு மாதிரிலாம் படிக்க மாட்டாரு. பாட்டை பாடி ரசிச்சு ருசிச்சு அழுதுருவான் அந்த வார்த்தையோட சேர்ந்து. When he was singing a song and he will not sing in an ordinary way and he will enjoy the song and he will feel it and he will mention and he will tears when he sings song. ஜான் டீஸ்னு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. And when he was ஜான் டீஸ் அவருக்கு வந்து மஞ்ச காமாலை and he got jaundice and he asked him to pray for it. அப்ப நான் ஜெபிக்க போனேன். And I went to pray. ஜெபிக்க போனபோது அவர் முழங்கால் போட்டு அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டான். And when I prayed and he knelt down and prayed. இது வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியும். I want to know the reason for this disease. என்ன பிரதர் சொல்லுங்க. And he asked, what is that? இல்ல ரொம்ப நாள் நான் வந்து BSFல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால குடிச்சேன். And before I got saved and I was in BSF I drank. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை விட்டுட்டேன். And then I was saved and left it. அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துட்டேன். Then after leaving my job I came to this place. But last week BSFல உள்ள பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சென்னையில ஒரு புரோகிராமுக்கு வந்தாங்க. And all those officers in the BSF and they attended the program in Chennai. சரி பழைய फ्रेंड्ஸ் நான் பார்க்க போனேன். And I went to meet all my old friends. பார்க்க போன இடத்துல ஒரு பார்ட்டி வச்சாங்க. The place where I met they had a party. எல்லாரும் அடிச்சாங்க. And they all had this. என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஒரு நாள் தான் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஷேர் ஆயிட்டு வந்துட்டேன். They compelled me to drink and so I also shared among them. அவன் பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டான். நான் எதை வாங்கிட்டு வந்துட்டேன்? வீட்டுக்கு வந்த உடனே ஜாண்டிஸ் வந்துருச்சு. அது எப்படி ஆண்டவர் விடுவாரு? நீ வந்து ஞானசானம் எடுத்த ஆளு கொன்றுவாரு உன்னைய. They attended the party and they left and I got this jaundice when I attended the party and I took a water baptism and the Lord had made us come this disease. அப்பனா ஒய்ஃப் எப்படி திரும்பி பாக்குது. ஓஹோ தண்ணி அடிச்சீங்களா? அச்சர்தான். And then the wife was turning over. சொல்லவே இல்லையே. அவன்ட்ட எப்படி சொல்ற? நீ சொன்ன பேப்பர்ல எல்லாம் போட்டுருவே. And it was not informed to his wife. அதனால அவன் அப்படியே வேற வழி இல்லாம இன்னைக்கு என்ன இப்ப ஜாண்டிஸ் படுக்க வச்சிருச்சு எலும்பு விட மாட்டேங்குது. இப்போ அறிக்கை செஞ்சாதான் போகுங்கிற கண்டிஷன் வந்த உடனே ஐயா அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. And when he got the profession that he have to confess and he started to confess that the original thing of him. அது வரலன்னா இவர் அறிக்கை செய்ய மாட்டாரு. காலரை தூக்கி விட்டு போய்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் மன்னிச்சிட்டார் இருப்பாரு. And he will not confess a thing and he will tell the caller and ஆண்டவர் வந்து குருடு இல்ல. And God is not a blind. ஆண்டவர் ஒண்ணும் செவிடு கிடையாது. And he is not a deaf. ஆனா மௌனமா மட்டும் இருப்பாரு. But he keeps silent. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஆண்டவர் குருடும் கிடையாது செவிடும் கிடையாது. ஆனா எப்படி இருப்பாரு? சில டைம் மட்டும் மௌனமா இருப்பாரு. ஆனா டைம் வரும் பொழுது பாயிண்டா எடுத்து வைப்பாரு. God is neither blind nor not deaf and whether he keeps silent when the time comes and he will tell point by point. இத நீங்க சங்கீதத்துல தெளிவா பார்க்கலாம். And you can see in book of Psalms நீ இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன். When you did all these things and I was silent. ஆனா நீ நினைச்சது என்னன்னா சாகுற வரைக்கும் நான் மௌனமா இருப்பேன்னு நினைச்சிட்டா அதான் தப்புங்கறாரு. What you thought that until your death and I will keep silent. 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalms 50 verse 21. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நீ செய்யும்போது மௌனமா இருந்த. நீ என்ன நினைச்சிட்ட? கடைசி வரைக்கும் மௌனமா இருப்பேன்னு நினைச்சிட்ட. ஆனா டைம் வரும்பொழுது ஒன்னொன்னையா கொண்டு வந்து என்ன செய்வேன்? நிப்பாட்டுவேன். And thou hast thought that and I will keep silence until my death and you will be silent, but when the time comes I will reprove everything one by one. இதை ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றான்? And how the prophet Isaiah is telling about this? ஏசாயா 57:11. And 57:11 of Isaiah. நீ யாருக்கு பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? அதுலதான் இருக்கு. அஞ்சி இல்ல அஞ்சி. வாசி 11. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். எப்படி? நான் ரொம்ப நாள் மௌனமா இருந்ததுனால நீ எப்படி இருக்கிற? பயப்படாம துளிர் விட்டு துணிஞ்சு செஞ்சுக்கிட்டே வரேன்னு சொல்றார். I held my peace even of old and thou fearest me not and you were presumptuously doing all these things. ஒரு சிற்றின்பம் உனக்கு ஒரு முள்ளு அது உன் வாழ்க்கையை பாதிச்சிரும். A pleasure is a thorn, it will affect your life. எந்த முள்ளு உனக்குள்ள குத்திட்டு இருக்குன்னு பாரு. You just think and what thorns is found in you. சிலருடைய முள்ளுகள்லாம் உள்ளே இருக்கு. For some the thorns are resting in them. அது டைம் வரும்பொழுதுதான் அழுக ஆரம்பிக்கும். When the time comes it will start shout and cry. அது உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். It will remain inside. தயவு செய்து உங்களுடைய முள்ளுகளை இன்றைக்கு பிடுங்க. தேவனுக்கு இடம் கொடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பிடுங்குங்கள். Give room for God to pluck out your thorns or you yourself pluck the thorns out of you. ஓசியா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look at the book of Hosea chapter 2. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hosea chapter 2 verse 6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். உன் வழிகளை நான் முள்ளுகளினால் அடைப்பேன்னு
தன்னுடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. And God speaking unto his people, therefore behold, I will hedge thy people the way of thorns. நான் உன் வழிகளை முள்ளுகளினால் அடைப்பேன். I will hedge up thy way with thorns. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வழியை கர்த்தர் முள்ளு வச்சு அடைப்பங்கறாரு? And why the Lord is telling to the child of God, and I will hedge the thorns. நீங்களுக்கு முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா வேசித்தனம் விபச்சாரம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. When you read it above verses, and we can see about the whoredoms and the adultery. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு விபச்சாரம் வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தீனா அது ஒரு முள்ளு. After coming to spiritual life, you will give room for the adultery and fornication, that is a thorn to you. வெளியரங்கமா பார்த்தா அது ஒரு பாவம், ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா அது என்னது? ஒரு முள்ளு. அந்த விபச்சார வேசித்தனம் உன்னைய குத்தி 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 உன்னைய பாவியா மாத்திரும். Outwardly when we see in the worldly type, and it is a sin, but in the scripture is saying that it is adultery or fornication, it is a thorn, it is pricking you, it will prick you and it will prick you to spoil. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றோம். So we have to take heed in this matter. அவசியம் இல்லாம பேசாத, and without any need, அவசியம் இல்லாம போன் பேசாத, and without any urgency, don't call, தேவையில்லாத இடத்துக்கு போகாத, and don't go in a necessary place, அவசியம் இல்லாத ஆளுங்கள்ட்ட நீ பழகாத, and don't have the practice with other people, ஜெபத்தோடு இரு, be with prayer, உபவாசத்தோடு இரு, and be with fasting. உனக்கு வேலை இல்லையா? பேசாம வீட்ல என்ன செய்? ஜெபம் பண்ணு. If you don't have any job or work, and stay at house and pray. இல்லனா பேசாம வீட்ல ரெஸ்ட் எடு. Or you stay in your house and take rest. டைம் இருக்கு, டைம் பாஸ் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லி போய் எங்கேயாவது விபச்சார வேசித்தனத்துல சிக்கிடாத. You have time that you are having things, and you don't be entangled in any such kind of fornication or adultery. யார் வீட்டுக்காவது போகணும், உதவி செய்யணும், வேலை செய்யணும், அப்படி இப்படின்னு போய் எங்கேயாவது போய் கண்ணில சிக்கிடாத. I need to go and work in a particular house or a job, and don't be entangled in a son of snake. நீ போவ, ஆனா கர்த்தர் உன் வழியெல்லாம் முள்ளு வச்சு அடைச்சிடுவாரு. And you may go, but the Lord will hedge your way with thorns. உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் அந்த மாம்சம் உனக்கெல்லாம் இடம் கொடுக்கும் பொழுது அதுவே உன்னை குத்தி ஒரு வழி பண்ணிடும். When you give room for the failures and fleshly natures in your life, and that will prick you and it will spoil your life. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? And what is your present state? அருமையானவர்களே, உங்களுடைய வீடுகளில் கூட இந்த முள்ளுகளை நீங்கள் பார்க்கலாம். Dearly beloved, you can see the thorns in your house. வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you look into Song of Solomon chapter 2 verse 2, அங்க ஒரு முள்ளு அறிமுகப்படுத்தப்படுகிறது. and another thorns are introduced there. உன்னத பாட்டு 2:2 2:2 of Song of Solomon. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம், ஓகே, அது நல்லது. As the lily among thorns. ஆனா குமாரத்திகளுக்குள்ள யார் இருக்கா? எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். அப்ப குமாரத்தி தான் யாரு? இங்க முள்ளு. And so is my love among the daughters, and who is the daughter? லீலி புஷ்பங்கிறது பிரியமானவள். And lily means it is a pleasurable. ஆனா முள்ளு யாரு? குமாரத்திகள் தான் முள்ளு. And the daughters are thorns. முள்ள அருமையான ரோஸ் பூவுக்கும் லீலிக்கும் கர்த்தர் எதை வச்சிட்டாரு? முள்ளு வச்சிட்டாரு. For the beautiful rose and lily, the Lord have kept thorns to them. எதுக்கு அந்த மத்த செடிகளுக்கெல்லாம் முள்ளு வைக்காத தெய்வம் எதுக்கு போய் முள்ளு வச்சிட்டாரு? எதுக்கு முள்ளு வச்சிருக்காரு? ரோஸுக்கு போய் வச்சிட்டாரு. The Lord who give not the thorns to other plants or trees, and he have given thorns to lily and roses. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், ரெண்டு ரீசன் இருக்கு. And one said, two reasons for it. ஒன்று, நினைச்சவெல்லாம் புடிங்கிர கூடாது. One is, and whoever think and should not pluck it out. நினைச்சவெல்லாம் படக்கு கை வச்சிர கூடாது. அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் இருந்தது ஒரு முள்ளு. And suddenly they should not lay hands to pluck it out, and so for safety I have given the thorns. ஆனா அப்படி யாருமே பிடுங்கலன்னு வெச்சுக்கோங்களே, if none is plucking it out, அது அந்த செடியிலே தான் இருக்கும். and it will stay in the plant. அதுல ஒண்ணுமே காரியம் ஆகாது. அது மலர்ந்ததனால பிரயோஜனம் கிடையாது. It blooms and there is no use of it. ஆனா அதுக்குள்ள என்ன வச்சிருக்காரு? தெய்வம் ஒரு fragrance வச்சிருக்காரு. And the Lord have kept a fragrance in it. ஒரு வாசனை, ஒரு திரவியத்தை உள்ள வச்சிருக்காரு. And he kept some small sweet fragrance in it. அது பூத்தா அழகா இருக்கும். அது மட்டும் பிரயோஜனம் இல்ல. அது யூஸ் ஆகணும்னா காத்துல அடிக்கும் பொழுது இந்த முள்ளே எதை குத்தி கிழிக்கணும்? எதை குத்தி கிழிக்கும்? பட்டு பட்டு பட்டுன்னு ரோஸை கிழிக்கும் போது ஸ்மெல் வெளியே வந்துரும். When it just blooms, there is no use, and so it have to give the fragrance, and when the petals are falling upon the thorns, and either this side or that side, it give the sweet fragrance. இப்ப முள்ளு வேணுமா வேண்டாமா? Do you want this thorns or not? அதாவது உன்னைய டக்குன்னு ஒருத்தன் கை வச்சிர கூடாது. அதுக்காகவும் உன்னை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல நீ ஒண்ணுமில்லாமையும் போயிடக்கூடாது. நீ வாசனையும் வீசணும். இதுக்கும் முள்ளு அனுமதிக்கப்படும். Suddenly one should not lay hands upon you, and you must give the sweet fragrance, and so he kept the thorns in you. அதனாலதான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As a lily among thorns, so is my love among the daughters. இந்த குமாரத்தி தான் உன் வீட்ல இருக்கிற பிரதர், சிஸ்டர், அக்கா, அண்ணன், தம்பி, மனைவி, புருஷன், பிள்ளை, இவங்க எல்லாம் இந்த குமாரத்திகள் தான். And these all daughters are none but, and they are the brother, sister, the children, family, all. யாருமே உன்னைய குத்தலன்னா முள்ளு போல புருஷன் குத்துவான். ஒரே வார்த்தை, அதுக்கு முன்ன அன்னைக்கு முழுசு நீ சாப்பிடவே மாட்ட. If none pricks you, and husband may prick you like a thorn, and the whole day and you cannot eat. இல்ல
மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவா, அதோட நீ 3 நாள் வீட்டுக்கே போக மாட்ட. And the wife may utter a word and for 3 days and you will not go to your house. இல்ல உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அது ஒரு முள்ளா மாறும். Your children will not obey and they will turn as a thorn. உன் பிள்ளைங்க நல்லா படிக்காது, நல்ல ரிசல்ட் வாங்காது, நீ செலவழிச்ச காசெல்லாம் வீணா போய்டும், நீ அந்த பிள்ளையை பெற்றதுக்காக மனஸ்தாபப்படுவ, அதுதான் முள்ளு. Your children not study well not and you are not educated and for the amount they have spent for them and you become a thorn to them and you will cry and grieve about them. இன்னைக்கு உன் நிலவரம் என்ன? And what is your state today? உனக்குள்ள இருக்கிற முள்ளுகளை நீ விளங்கிக் கொள்வாய் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that and you will understand the thorns in you. ஆண்டவர் சிலருக்கு புத்தி வர்றதுக்காக சில முள்ள வைக்கிறாராம். And for understanding the Lord have given thorns to some persons. ஆண்டவர் பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்கிறார். And see what the Lord have kept. உனக்கு புத்தி வர்றதுக்காக சில நேரத்துல முள்ளு விடுறார். And to you have to receive the understanding the Lord have given thorns to you. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Judges chapter 8 verse 16. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி. எப்படி முள்ளுகளை கொண்டு வந்து அந்த முள்ளுகளை வச்சு சுக்கோத்தின் மனுஷருக்கு யோசுவா என்ன கொடுத்தான்? புத்தி வர பண்ணினான். அடிச்சு புத்தி வர பண்ணான், முள்ள வச்சு கிழிச்சான். And with the thorns of the wilderness and briars and he gave the teaching to them and bid them and to give the people this verdant found in the place. முள்ளுகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? உனக்கு புத்தி வரலன்னா கர்த்தர் முள்ள கையில எடுக்கிறார். Why the thorns are permitted in you and when you are not having this understanding and he is permitting these thorns in your life? உனக்கு புத்தி வரணும். You must receive the understanding. நீ தேவனுடைய பிள்ளை. You are the child of நீ God. கையில வச்சிருக்கிறது வேதம், படிக்கிறது வசனம். And you are having the Bible and the words you are reading are the words of உனக்குள்ள God. இருக்கிறது தேவனுடைய ஆவி. And you are having the Spirit of God. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ புத்தி இல்லாம போக கூடாது. After coming to this and this religion and you should not be void of understanding. அறிந்தோ அறியாமலோ நீ அகங்காரம் கொள்வாய். And knowingly or unknowingly you will entangle the snare. உன்னுடைய ஜீவிதத்தில் நீ உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். And some situations may come in your life that may you exalt அதனால yourself. கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த முள்ள அனுப்புறாரு. அப்பதான் உனக்கு ஸ்தோத்திரம் உட்கார ஆரம்பிச்சிரு. So the Lord is sending thorns in your life and they will keep praising God and keep silent and sit. சும்மா எவ்வளவு பெரிய பலூன் ஊதி வச்சிருந்தா போதும், ஒரு முள்ளு குத்துனா போதும், அமைதி ஆயிடும். கஃப்னா போய்டும். And they have blown a big balloon and if the small thorns are pricking it and it will come. அதுபோல likewise. உனக்கு புத்தி வர்றதுக்கு தான் சில நேரத்துல இந்த முள்ளு வரும். And to get this understanding the thorns are given in your life. நல்ல சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You must understand the truth well. ஆண்டவரே முள்ள புடுங்குன்னு இல்ல, முள்ள புடுங்குவாரு. And don't tell that the Lord have to pluck your thorns and he will pluck your thorns. ஏன் அனுமதிச்சார்னு கண்டுபிடிச்சு பாரு. Identify and why the Lord have permitted it. உனக்கு புத்தி வர சுக்கோத்தின் மனிதர்களுக்கு புத்தி வர பண்ணும்படியாக அந்த முள்ளுகளை எடுத்து உபயோகித்தான். And with them that he thought that the men of Succoth and they have to get this understanding and the Lord have given the thorns and briars in their life. ஆண்டவர் அறியாம உனக்கு ஒண்ணும் சம்பவியாது. And unknowingly to God and nothing will prosper in your life. என்னாகமம் 33:55க்கு வரும் பொழுது 33:55 என்னாகமம் 33:55 33:55 of Numbers. 33:55 சொல்லி இருக்கிறது, நீ அந்த ஜாதிகளை அந்த குடிகளை உன்னை விட்டு துரத்தி விடாவிட்டால் அவர்கள் உன் கண்களுக்கு முள்ளுகளாய் இருப்பார்கள். If we will not drive out the inhabitants of the land from before thee and they will be a thorns that prick your eyes. எப்படி இருக்கு? நீ அந்த வல்லமையில துரத்தணும். And you have to drive away those powers. உன்கிட்ட இருக்கிற போராடுகிற சக்திகளை நீ ஜெபிச்சு துரத்தணும். You have to pray and drive away all the powers that is struggling in உன்னோடு you. போராடுகிற பாவத்தை நீ மேற்கொள்ளணும். And you have to overcome the sin that struggle in you. உன்னோடு போராடுகிற அந்த ஜாதிகளின் வல்லமைகளை நீ துரத்தாவிட்டா அந்த வல்லமைக உன் கண்ணுல முள்ளு மாதிரி அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. If you drive not all the inhabitants of the land before you and come to pass and they will come and prick you in your eyes like a thorns. உனக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have to drive away the spirit that is working in you. உன் குடும்பத்துக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have to work away the spirit that is working against you. உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have drive away the spirit that is working against children. ராத்திரியிலே முதல் சாமத்துல முழங்கால் போடு. The first watch of the night and you have to bend your knees. உன் கைகளை ஏறெடு. And you have to lift up your hands. உனக்கு விரோதமான வல்லமைகளை துரத்து. And drive away all the powers working against you. நீ அந்த ஜாதிகளை அந்த குடிகளை கானானின் வல்லமைகளை நீ துரத்தாவிட்டால் அவர்கள் உன் கண்களுக்கு முள்ளுகளாக உட்கார்ந்திருப்பார்கள். If you drive not the inhabitants of the land and the Canaanites and they will become the thorns on your eyes and they will prick you. அது மாத்திரமல்ல, Not only that. நீ மற்ற புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தால் அவர்கள் உனக்கு முள்ளுகளாய் மாறுவார்கள். And if you join with the Gentiles and inhabitants and they become a thorns to you. யோசுவா 23:12-13 பார்க்கும் பொழுது When we look into Joshua chapter 23 verse 12 and 13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said நீ there. புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தால் அந்த ஜாதிகளோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொண்டால் உனக்குள்ளே அவர்கள் முள்ளுகளாய் மாறுவார்கள். When you cleave to the remnant of the nations and when you are remaining among them and they become a thorns to you. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? And what is this fellowship with the believers and unbeliever? நீ தேவாலயம், உனக்கு மற்ற விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? And you are the temple of God and what is the engagement with the நீ இந்த temple of God? மார்க்கத்துல இருந்தா இந்த மார்க்கத்துல தான் நிக்கணும். நீ அந்நியனோடு சம்பந்தம் கலக்க கூடாது. When you are standing in this
is a religion and you should not mix with the strangers. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு கவனமா இருக்கணும். After coming to the spiritual life, after receiving the anointing, and you must take care of this matter. விவாக காரியத்துல ஆண் பெண் வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். In marriage matters and all the male and female children, and you should be careful in it. விவாக வயதுல பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். The parent that you're having the children in this marriage age, and you must take heed of the matters. இந்த கடைசி காலம் And these are the last times. அபிஷேகம் பெற்ற அநேகர் இந்துக்களோடு ஐக்கியமாகிறீர்கள். And they that are anointed, you are having fellowship or united with the அபிஷேகம் பெற்ற அநேகர் பாவிகளோடு ஐக்கியமாகிறீர்கள். And they that are anointed and you are mingling or mixing with the அபிஷேகம் பெற்ற sinners. அநேகர் முஸ்லிம்களோடு ஐக்கியமாகிறீர்கள். They that are anointed, you are mingling with the Muslims. நல்ல அபிஷேகம் பெற்ற பொண்ணும் பையனும் இன்னைக்கு அநேகர் தடுமாறி விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் அது உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் முள்ளா மாறிடும். A good anointed children and girl or boy, and they that are engaged with these strangers, and this become a curse to you till your death. அதனாலதான் வாலிப பையங்க ஆவியில் நிரம்பும் போதெல்லாம் நம்புறதே கிடையாது. So when the youth boys are filling in spirit, I do not believe them. சும்மா ஆவியில் நிரம்புவாங்க, திருப்பி போய் அங்க லெட்டர் கொடுத்துட்டு நிப்பான். And they fill in spirit and they go and give the letters. அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. And these are all the deceiving spirits. அது சபையை ஏமாத்துற ஆவி. And these are the spirit that deceive the church. இந்த ஆவிகள் எல்லாம் நீங்க எதுக்கணும். And you have to resist all those spirits. இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல சொல்றேன், இந்த சபையில நீ ஐக்கியமாயிட்டு நீ அந்நியனோடு சம்பந்தம் கலந்தினா அதுதான் உன் வாழ்க்கையில சாகுற வரைக்கும் உன் கண்ணுல முள்ளு மாதிரி மாறும். Today I am telling you in the presence of God, and when you are mingling or when you are having unity with this and strangers, and this become a curse and the prick like a thorns in your eyes. உன் கண்ணுல நீயே முள்ள குத்திக்காத. And you should not prick thorns in your eyes yourself. அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்காத. And don't mix with the strangers. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? And that's the unit between the believers and unbeliever. இல்ல அவனும் ரட்சிப்புக்குள்ள வந்துருவான். எனக்கு தெரியாதா நீ பேசுற துருபதேசம்? And he will come to the salvation. I know about the false doctrine that you speak. விழுந்து போன ஆவி உன்னோட இருந்து பேசுது அது. And the fallen spirit is speaking to you. தவறு. It is wrong. தேவன் நியாயம் தீர்த்தால் உன்னால் தாங்க முடியாது. And if the Lord judges and you cannot contain. நீ அத தெளிவா இருக்கு வசனம். நீ அந்நியனோடு சம்பந்தம் கலந்தினா சாகர வரைக்கும் உன் கண்ணுல அவன் முள்ளுதான். The word is very clear that when you are engaged with the strangers, and it will be like a thorns till your death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோபு 31ல 39 40ல பார்க்கும் பொழுது நீ கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காட்டா அது உனக்கு ஒரு முள்ளா மாறிடும். In Job chapter 31 verse 39 and 40, the wages that you need to give, if you give not, and it become a thorns to you. விசுவாசிகள் மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துறணும். Believers, and they have to settle up the wages that you have to settle to them. உங்ககிட்ட வேலை பார்க்கிற ஆளுடைய கூலி வார கூலியோ மாத கூலியோ அது தின கூலியோ கரெக்ட்டா கொடுத்து செட்டில் பண்ணிடணும். இல்லன்னு சொன்னா அது உனக்கு முள்ளா வரும்னு பைபிள் சொல்லுது. Daily wages or weekly wages or monthly wages that you have to settle to the workers or laborers in your job, and you have to settle them up. If you settle them not, and it become a curse to you. அடுத்தவன் கூலி உன் கையில இருக்கவே கூடாது. And others wages should not rest in your hands. இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கிற ஆழமான சத்தியங்கள். And these are all the deep doctrines that is mentioned in the Bible. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது When you see that the parts, நீ கோதுமையை விதைக்கிற ஆனா முள்ளு தான் உனக்கு முளைக்குது. and you say that it is enough, but this thorns are growing up. அதுக்கு ரீசன் என்ன? And what is the reason? எரேமியா 12:13 பார்க்கும் பொழுது When we look at the book of Jeremiah chapter 12 verse 13, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? and what he said there, நீ கோதுமையை விதைக்கிறாய் நீ முள்ளுகளை அறுக்கிறாய். and you are making the corn wheat, but you are dealing with thorns. அங்க நீ கோதுமை விதைச்சிட்டு வந்தா முள்ளு முளைக்குது. When you are sowing the wheat and the thorns are coming out. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason? தேவ கோபம். Anger of God. தேவனுடைய கோபம். And it is the anger of God. தேவனுடைய கோபம் வரும் பொழுது இவைகளெல்லாம் நடக்குது. When the fierce anger of the Lord comes, and these all will கோதுமையை prosper. விதைத்தார்கள் முள்ளுகளை அறுப்பார்கள். They have sown the wheat but reap the thorns. அவர்கள் பிரயாசப்படுவார்கள் பிரயோஜனம் அடையார்கள். And they put themselves to pain but they profit not. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் வரும். And they shall be ashamed of their revenues because of the fierce anger of the Lord. நீ விதைக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நீ ஜெபம் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அறுக்கிறது என்னன்னு பாரு. And they that are sowing and they that are praying and everything is good, but what you are reaping you must check it நம்முடைய out. ஜீவியம் சரியில்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. If our life is not proper and there is no use of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be இந்த glorified. காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முள்ளுகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. In this morning time and consider, and what are the thorns found in your life? உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட முள்ளுகள் எப்படி அனுமதிக்கப்பட்டது? And how these thorns are admitted in your life? உன்னுடைய வழி சரியில்லைன்னா முள்ளு வந்துரும். If the ways are not proper, the thorns are cursed. நீதிமொழிகள் 22:5 பார்க்கும் பொழுது When we look at the Proverbs chapter 22 verse 5, மாறுபாடு உள்ளவனுடைய வழிகளை நான் முள்ளுகளினால் அடைப்பேன். and I will shut up the ways of the son in. நீ மாறுபட்டா கர்த்தர் உனக்கு மாறுபடுவார். When you become a proven, and the Lord will change to you. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. There is a word in the Bible. அவர் உத்தமனுக்கு உத்தமன், He is upright to the upright, புனிதனுக்கு புனிதன். and he is pure to the pure. ஆனா அடுத்து சொல்லி இருக்கு மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராய் வருவார். But for the forward and
and he will come to the one who changes in his way. உன்னுடைய வழியை நீ மாத்தாத. You change not your ways. இந்த மார்க்கத்துல நீ கால் எடுத்து வச்சிட்ட, நீ போயிட்டே இரு. And you have stepped into this religion and you must keep progressing. உனக்கு கிருபை தருவார். And the Lord will give you grace. உனக்கு அபிஷேகம் தருவார். He give you anointing. உனக்கு வல்லமை தருவார். He give you power. உனக்கு அப்பப்ப தயவு பாராட்டுவார். And he will give you favor at the time. நீ ரொம்ப கவனமாக இந்த பாதையில நீ போயிட்டே இருக்கணும். And you have to keenly and have to go with the carefulness in this path. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற முள்ளுகள் என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்களா? Have you identified what are the thorns in your life? முள்ளுகளை பத்தி பயப்படாதீங்க. And don't fear about the thorns. இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் வந்துருச்சு, அதனால ஈஸியா முள்ள புடிங்கிடலாம். And there were many advancements have come and you can easily pick out the thorns. முந்தில முள்ளுகள் குத்திருச்சுனா எடுக்க முடியாது. And if it was in the before days it was pricking you, you cannot pick it out. முள்ளால தான் எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த முள்ளு போய் அடுத்து ஒரு சைடுல ஒடிஞ்சு உள்ள உட்கார்ந்துக்கும். And they will take that, tell that, and the thorns will be taken out the thorns. இப்ப அப்படி இல்ல. But it is not like this now. உன் பாடியில எங்க முள்ளு இருக்குன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். And they can identify where the thorns. இப்ப நான் சொன்ன வசனத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe that and you have identified to the word of God. கர்த்தருடைய வசனம் எல்லாத்தையும் ஆழமாய் வெளிப்படுத்தும். The word of God will reveal everything in deep. பைபிள் சொல்லுகிறது, Bible says, இந்த முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நீ பயப்படாத. if you are inside the thorns and do not fear. இந்த உலகமே முள்ளுகள் தான். And this world is full of thorns. எசேக்கியேல் 2:6க்கு திரும்பி வருவோம். And let us come back to Ezekiel chapter 2 verse 6. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Ezekiel chapter 2 verse 6. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும். நீ பயப்படாத, கலங்காம இரு. Do not fear, do not be எத்தனை முள்ளுகள் உன்னை சுத்தி இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். And whatever the thorns may around you and I am in your midst. உனக்கு விரோதமாய் பலவிதமான முள்ளுகள் இருக்கலாம். There may be many kind of thorns in you. சூழ்நிலைகள்ல பல முள்ளுகள் எழும்பி இருக்கலாம். There may be thorns have arose in middle of உன்னுடைய புத்தியினத்தினால பல முள்ளுகள் உனக்கு விரோதமா வந்திருக்கலாம். And because of your foolishness and many thorns occurs in your life. பிசாசு மனுஷர்களுடைய பொறாமைகள்ல உனக்கு பலவிதமான முள்ளுகள் வந்திருக்கலாம். Because of the envy of the Satan and because of the men and you may occur many thorns in your life. இன்னைக்கு இந்த மெசேஜினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? No, what is the purpose of this message? உன்னுடைய முள்ளுகளை பத்தி உனக்கு விளக்கம் கொடுக்கிறது மாத்திரமல்ல. Not only giving the explanation about the thorns. நீ முள்ளுகளுக்கு பயப்படாத. And you should not fear for the thorns. இந்த முள்ளுகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். The Lord is well able to change all kind of thorns. அது எந்த முள்ளா இருந்தாலும் சரி. And whatever the thorns it may be. பவுலுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குமா? And for Paul, and he used to have the water comes out of the tears. அவனுக்குள்ள எப்பவும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். And water comes out of his eyes. அதனால கலாத்தியர் சபையார் சொன்னாங்க, நாங்க வேணா எங்க கண்ணை வேணா செஞ்சு தரோம், எங்க கண்ணை உங்களுக்கு பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. The church of the members of the Galatians told that, and we will pluck out the eyes and give to you. எப்படிப்பட்ட ஜனங்கள்? What kind of people? ஒரு ஊழியக்காரனுக்காக எங்க கண்ணை நாங்க பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. And they are telling for the sake of the servants of God, and we are able to give our eyes to. ஆனா பவுல் சொல்லுகிறார், எப்பாபிராதீத்துவுக்கு இறங்கினவர் எனக்கும் இறங்கினார். And he who have mercy towards the Epaphras, and he will have mercy towards me. அந்த முள்ளு பிடுங்கப்பட்டது. And that thorn was plucked out. எல்லாவற்றுக்கும் கடைசியாக At last finally. எசேக்கியேல் 28:24 இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ். At 28:24 of Ezekiel, and this is a promise the Lord gives to you. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. And there shall no more a pricking briar or any grieving thorn on them. அவர்களை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தார் அனைவரிலும் உன்னை பரியாசம் பண்ணி குற்றஞ்சாட்டி கேள்வி கேட்டு நியாயம் தீர்த்து உன்னை அற்பமா எண்ணி பல விதங்களிலே இகழ்ந்த அவர்கள் மத்தியில இருக்கிற உனக்கு இனி தைக்கிற முள் இராது. And you are found among the people that they despised you, rejected you, and put you in shame, and have done many evil to you, and there more any grieving thorns in you. இனி உன் மனசுலயோ உன் எண்ணங்களையோ உன் சரீரத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ உன் ஊழியத்திலேயோ நோவு உண்டாக்குகிற அந்த நெரிஞ்சில் இனி இராது. And hereafter, and there will not be any pricking briar that attacks your mind, your thoughts, and your intentions, and your heart, and will not be any more in your life. நான் அவர்கள் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And they shall know that I am the Lord. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த மெசேஜ்ல லாஸ்ட்ல உனக்கு சொல்ற வார்த்தை, பல முள்ளுகள் இருக்கலாம், பல முள்ளுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உன்னை இகழ்ந்த இந்த ஜனத்துக்கு மத்தியில நான் இனிமேல் முள்ளே இல்லாம உன் வாழ்க்கையை மாற்றுவேன். The final statement of this message, I am telling that, and hereafter you will have the briars that flicking you, and you will not have any thorns in your life. அந்த செடியில ரோஸ்ல முள் இருந்தாலும், and even the thorns were found in the rose plant. அத பிடுங்கின உடனே என்ன செய்றாங்க? அந்த முள்ளை எடுத்துறாங்க. When it was plucked out and they were removing the thorns. அதுதான் அதனுடைய பியூட்டி. And that is the beauty of the rose. அதுக்கு பிறகு அந்த முள்ளுக்கு என்ன வேலை இல்ல, அந்த செடியில
வேலை கிடையாது. Then after there is no use of the thorns in the plant. அது இனிமே வாசனை வீசக்கூடியதா மாற போகுது. And it's going to become the one. அதுபோல இன்றைக்கு இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, and you people who have participated in this worship, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய முள்ளுகள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்திட்டார். The Lord is telling and the Lord have revealed all the thorns to you. ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் இப்ப கிடைச்சிட்டு நான் விசுவாசிக்கிறேன். I believe why, how and what is the reason, and you have got the answers for all your questions. இப்ப யாருமே முள்ளு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு முள்ளு உனக்குள்ள இருக்கு. No one can say that I don't have thorns, and some thorns inside you. வியாதிங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of sickness, மனவேதனைங்கற முள்ளா இருக்கலாம், the thorn of the depression in mind, உலக கவலைங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of the care of this world, ஐஸ்வரியத்தின் மயக்கங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of the deceitfulness of the spirit, பலவிதமான இச்சைகளின் முள்ளா இருக்கலாம், it may be the lust of different kinds, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிற சிற்றின்ப பிரியர்களாக நீங்கள் or மாறலாம், you may be the pleasurable people, those who are considering or counting the daytime as a pleasure, வேசித்தனம் ஒரு முள்ளாக இருக்கலாம், or the whoredom may be a thorns, தேவனே கோபப்பட்டு உனக்கு சில முள்ளுகளை கொடுத்திருக்கலாம், and Lord may have angry upon you, have given a thorns, உன் மனைவியோ பிள்ளையோ உன் குடும்பமே உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம், husband, wife or the whole family may be a thorns to you, ஒருவேளை சாபம் உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம், sometimes the curse may be a thorn, ஒருவேளை உனக்கு புத்தி வர்றதுக்கு கர்த்தர் முள்ள கொடுத்திருக்கலாம், or sometimes the Lord have given you a thorn to give out understanding, நீ உன்னுடைய உனக்கோடு போராடுகிற வல்லமையில துரத்தாவிட்டா அதுவே முள்ளு போல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். if you drive not the powers that is struggling you, and that may sit you like a thorn in you. இன்னைக்கு எந்த முள்ளு இல்லாம கர்த்தர் உன்னை மாத்த போகிறார். The Lord is going to change you, that no more thorns in you. ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு கிரவுண்ட் எடுத்தோம். In one place I took a ground for to conduct a convention, அது ஒரு முள்ளுக்காடு, and it was a platform, மேக்ஸிமம் சுத்தப்படுத்திட்டோம், and at maximum we have cleaned around the place. திரும்பவும் முள்ளு இருந்துச்சு. Again there were some thorns in the places, கூட்டம் நெருங்கிடுச்சு. and the meeting is coming now. என்ன பண்றது? I don't know what to do. எப்படி அவ்வளவு முள்ளு எடுக்கிறது? How to take away all the thorns? ஒரு விசுவாசி சொன்னாரு, எல்லா விசுவாசியும் வர சொல்லுங்க, One believer, எல்லாரும் செருப்பையும் கழட்டிட்டு உள்ள நடக்க விடுங்க, அவ்வளவு ஒரு கால்ல என்ன குத்திரும், இருக்கிற முள்ளெல்லாம் குத்திடுச்சுன்னா எடுத்துடலாம். and one believer said me, and you called all the believers to come and work here, and when they were walking with slipper, and all the thorns will prick their எல்லாரையும் slippers. செருப்பு கழட்டிட்டு கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா போதும், அவ்வளவு வெறும் கால் வச்ச உடனே சப்பு சப்பு சப்புன்னு குத்தும், அவ்வளவு எடுத்துடலாம். And when asking all them to remove the slippers, and the thorns may prick their legs, and we can take away all the thorns. இப்ப கண்ணை மூடுங்க பார்க்கலாம். Now let us all close our eyes. இப்ப ஆண்டவரே முள்ள புடுங்கறாரா இல்லையான்னு பாப்போம். Now let us check whether the Lord is pricking your thorns. ஒன்னு நீ புடுங்கணும், You have to pluck the thorns, இல்ல ஆவியானவர் or புடுங்கணும். the Spirit of God must pluck your thorns. கூட்டம் முடிஞ்சு நீ வெளியும் போது உனக்குள் இனிமேல் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் இராதுன்னு வார்த்தையோடு நீ வெளியே போகணும். At the end of the meeting, and you must receive the word, and there shall no more pricking briar or any grieving thorns in you. முள்ளுகளும் இனிமே என வாழ்க்கையில வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், பட்ட பாடு போதும், முள்ளுகள் எல்லாம் இனியோட முடியணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those who are telling that I have suffered a lot because of the thorns, I have went many sufferings, and those who are telling this, close your eyes and bend our knees now. எதை பத்தி நீ பயப்படாத, And do not fear about anything. கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்றாரு. And the Lord is promising you, Lord. புறஜாதியார் உங்களை இகழ்ந்த உங்களுடைய சுற்றுப்புறத்தார் மத்தியிலே இனி தைக்கிற முள் உனக்கு இராது. And there shall not be any grieving thorn, all of them, the round of them, despise them, and they know about you. உனக்கு வேதனை உண்டாக்குகிற நெரிஞ்சில் இனி இராது. And there will not be any pricking prayer that pricks you. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். And those who are telling this promise to be fulfilled in me, lift up your right hand. ஆமென். கிறிஸ்தவ வாழ்வில் முள்ளுகள் உண்டு. And there may be thorns in the Christian life. அவைகள் அனைத்தையும் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். And Jesus took everything upon the cross. இன்னைக்கு நம்முடைய அறியாமையில புத்தியினங்கள்ல பல காரியங்கள்ல நம்ம முள்ளுகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறோம். Unknowingly or foolishness, because of that, and we are entangled in such kind of thorns. நீ பயப்படாத. Do not fear. இன்னைக்கு இந்த கூட்டத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், இனி தைக்கிற முள் இராது. Today the Lord is telling in this meeting, and there shall be any weary இனி thorns. நோவு உண்டாக்குற நெரிஞ்சில் இராது. And there shall not be any pricking thorn in you. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். I give you 5 minutes time. இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு அபிஷேகத்துல உனக்குள்ள இருக்கிற முள்ளுகள் எல்லாம் பிடுங்கி வெளியே எடுக்கணும். With this 5 minutes time, and you have to take away all the thorns in you through anointing. நான் இப்பொழுது சொன்னேனே, I told you now. இந்த வசனங்களின் அடிப்படையில எனக்குள்ள பல முள்ளுகள் தைத்திருக்கிறதை உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Depending upon these verses, and I believe that some thorns are pricked in me. அது சூழ்நிலைகள்ல குத்தி இருக்கலாம், It may be pricked you in situations, நம்முடைய புத்தியினத்துல வந்திருக்கலாம், or it be because of the foolishness, நம்முடைய அவசரத்துல or வந்திருக்கலாம், because of our hastiness, நம்முடைய துணிந்து உள்ள இறங்குனதுனால சில முள்ளுகள் குத்தி and இருக்கலாம். because of the presumptuous act that we have done, and you have entered into us, முள்ளுகள் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். and you are feeling that the thorns is in you, அதுவே நல்ல ஒரு சிக்னல் தான். and it is a good signal to you. இது கர்த்தர் உனக்குள்ள முள்ளுகள் எல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. Today the Lord have revealed all the thorns to you. அது உன் மனச குத்தி இருக்குதா, உன் ஊழியத்தை குத்தி இருக்குதா, உன் வருங்காலத்தை குத்தி இருக்குதான்னு உனக்கு தெரியும். It may prick your mind or your ministry or your future life, and you know it.
இப்ப 11:45 அது பிடுங்குற நேரம். This is the time by 11:45 to pluck it out. இதை ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி எடுத்துக்க. And consider this as an operation theater. ஆவியானவர் உள்ளே இறங்கி உன் மனதில சரீரத்தில ஆவியில இருக்கிற எல்லா முள்ளுகளையும் பிடுங்கட்டும். Let the spirit of God come in you and pluck away all the thoughts found in your mind, spirit and soul and body. ஆமென். ஒரு முள் அல்ல. Not one thorn. பவுல் சொல்லுகிறார் என் சரீரத்துல ஒரு முள்ளுன்னு சொல்றார். And Paul sees a thorn in my body. ஆனா இப்ப நம்ம படிச்சது அதிகமான முள்ளு. But we have learned many thorns. ஒரு முள் அல்ல, பல முள்ளுகள் என் மனசுல, என் ஊழியத்துல, என் ஜீவியத்துல குத்தப்பட்டதை நான் உணர்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? Not a single thorn and many thorns have pricked my mind and my heart and my body, and how many feel it? நான் எதுக்கு உங்களை கை வைத்து சொல்றேன்னு தெரியுமா? இந்த மெசேஜோட நீங்க உள்ள வந்துகிட்டே இருக்கணும். Do you know why I am telling you to lift up your hands? You must enter into this message. பவுல் சொல்லுகிறார் ஒரு முள். And Paul sees a single thorn. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது பல முள்ளுகள். But today there are many thorns in our life. அது புத்தியினத்துல வந்திருக்கலாம், அறியாமையில வந்திருக்கலாம், இல்ல தேவன் நமக்கு அதை அனுமதிச்சிருக்கலாம். And the Lord have permitted because of our foolishness or because of our not ஆனா understanding. நீ முள்ளுகளோடயே ஓட்டத்தை முடிக்கணும்ங்கிறது தேவசித்தம் கிடையாது. But it is not the will of God that you have to run your race with the thorns. முள்ளுகள் நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. It is not needed for the thorns to rent you. இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம், இனி தைக்கிற முள் இராது. Not be any grieving thorns. அப்படினா இப்பொழுது அது பிடுங்கப்படட்டும். If so, let it be ஹalleluya. plucked out. கர்த்தர் அதை எடுத்து போடட்டும். Let the Lord take it out. ஒரு அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்யட்டும். Let the anointing come down and rule over you. ஐலா பக்கரா பக்கத்திரா பக்கத்திரா மானியா ரஹனி மானா சபா. ஆமென். வசனத்தை கேட்டபோது எல்லா முள்ளும் மொத்தமா என்கிட்ட தான் இருக்குங்கறத உணர்றேன்னு யாராவது சொல்றீங்களா? Can anyone see when I hear the word of God and all the thorns are pricking me? அப்படி யாராவது இருக்கீங்களா? Is there anyone like this? வசனத்தை கேட்டபோது எல்லா முள்ளும் எனக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு விதத்துல என்னைய பாதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் மிகுந்த உபத்திரவத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். When I hear the word of God, I believe that, and many pricks are tribulating me and is paining me, disturbing me, and such people are the lift up your hands. I am going to pray for them. ஆமென். இப்பொழுது தேவன் கிரியை செய்யற நேரம் பிரியமானவர்களே. And now this is the time where the Lord works out. தேவன் முள்ளுகளை பிடுங்குற நேரம் பிரியமானவர்களே. And this is the time where the Lord pluck out the thorns. இனிமேல் இராது என்று அவர் எடுத்து போடுகிற நேரம் இது பிரியம். Remove all the thorns in your life. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Give room for the Spirit of God. நேரத்தை பயன்படுத்து. And make use of the time. வாயை திறந்து கூப்பிடு. Open your mouth and call him. ஒரு வல்லமை இறங்கி முள்ளுகளை எடுத்து போடட்டும். Let the power come down and take away all your thorns. ரீபானியா ரபானா சகாலிமானியா ராதா திடாபாக்கா திடாபாக்கா திடா. ஆமா. இப்ப நீ இங்க முழங்கால்ல நிக்கிற. Now you are standing on knees. உனக்கு விரோதமான முள்ளுகளை போன்று உன்னை தாக்கி கொண்டிருக்கிறவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம், வேற எங்கேயோ இருக்கலாம். And these that are attacking and pricking you with the thorns may be the strangers or any other person. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இப்ப அந்த முள்ளு அங்கங்க ஒடிக்கிறார். Now the Lord is breaking the thorns day by day. எங்கெல்லாம் முள்ளு இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எடுக்கிறார். Wherever the thorns are, the Lord is removing the thorns. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இப்ப நீ இங்க முழங்கால்ல நிக்கிற, கர்த்தர் உன் பிசினஸ்ல இருக்கிற முள்ளை எடுக்கிறார். Here you are standing on Hallelujah, 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 hallelujah. Oh rabakara bakatira bakara baria.
ஆமென், ஆமென். ஆமென். கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த இல்லையில்லாயிது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமன் செய்கிறார் இல்லையில்லாயிது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமன் செய்கிறார் கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த இல்லையில்லாயிது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமன் செய்கிறார் இல்லையில்லாயிது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமன் செய்கிறார் இல்லையில்லாயிது